ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. சரிங்களா? இதே மாதிரி ஒரு டாபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு. ஸோ இந்த டாபிக் மெயினாக யாருக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும், மேட் ஸ்டூடெண்ட்ஸு, டான்செட் ஸ்டூடெண்ட்ஸு, கியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும், கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, நிஃப்ட்டு, ஐபிஎம் அண்ட் ஆல்சோ பேங்க் எக்ஸாம்ஸ். மறந்துடாதீங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் வரும் இந்த டாப்பிக்கு. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி கடைசியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ வரிசையாக நம்ம வந்து டாபிக் வந்து வரிசையாக அது நம்பர் சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, சரிங்களா, நம்பர் சீரீஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 23rd சாப்டராக டேட்டா சஃபிஷியன்சி வந்திருக்கும். ஏன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பர்டிகுலராக இந்த டேட்டா சஃபிஷியன்சி நம்ம போய் உள்ளே கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 22 சாப்டர்ஸ், அதாவது ரீசனிங் இருக்குல்ல, எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே போல் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் தெரிஞ்சு இருக்கணும், வெல் வெஷ்டாக இருக்கணும். சரிங்களா? வெல் வெஷ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரேஷன் கற்றுக்க முடியும். அதனால தான் ஸோ இன்கேஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தெரியாமல் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு லிசனாக எடுத்துக்கங்க, எப்படி செய்கிறோம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மீனிங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன மீனிங்னா போதுமானது. இந்த டேட்டா போதுமானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எது செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அங்கே என்ன செய்வோம் தெரியுமா? கொஸ்டின் கேட்டிருந்தா சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுப்போம். புரியுதுங்களா? கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்கறதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங். பட் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? டூ நாட் சால்வ் ஃபார் ஆன்சர். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியில் நீங்கள் சேம் கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூடில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க, லாஜிக்கல் ரீசன்ஸில் என்ன கேட்குறாங்களோ அதே தான் கேட்பாங்க. பட் யூ டோன்ட் சால்வ் ஃபார் ஆன்சர். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக எதையுமே தீர்வு எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன செய்யணும்? டோன்ட் அஸ்யூம். சரிங்களா? டோன்ட் அஸ்யூம்னு கொடுத்தேன். ஸோ அஸ்யூம் பண்ணி இது வருமா அது வருமானு சொல்லி பிங்கி பாங்கி போடக்கூடாது. சரிங்களா? என்ன செய்யணும்? எலிமினேட் பண்ண தெரியணும். எலிமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இது வராது அப்படின்னு சொல்ல தெரியணும். அதே மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கீப் ட்ராக் ஆஃப் டைம். ஸோ ஒரு ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ட்ராக்கில் மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் இஸ் அவைலபிள். அதை தெரிஞ்சுக்கங்க. சரி, நிறைய ஆன்சர்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராக் கொடுப்பேன், அந்த ட்ராக்கை நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டைரக்ஷன்ஸ். கண்டிப்பாக டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்ஷன்ஸ் படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலராக இந்த டைரக்ஷன்ஸ் நீங்கள், இது காமன் டைரக்ஷன்ஸ். ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த காமன் டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் வந்து எக்ஸாம் ஹால்லையும் சரி, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ஃபேஸ் பண்ணாலும் டைரக்ஷனை கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் எ கொஸ்டின் அண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போ நியூ ட்ரெண்டுன்னு தெரியுங்களா, 3 or 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கேட்குறாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ரீசெண்டாக வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது பேங்க் எக்ஸாம்ஸு, கேட் மேத் எக்ஸாமினேஷன்ஸ், நிஃப்ட்டு, கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 or 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்டுறாங்க. நம்ம இங்கே மாடல்ஸ் வந்து டைரக்ஷன்ஸ் கரெக்டாக படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் லேபிள்டு 1ன்னு கொடுப்பாங்க. ஸோ 1ன்னு கொடுப்பாங்க ஆர் ஏன்னு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஆர் 1ன்னு கொடுப்பாங்க. அண்ட் 2 in which certain data are given. You have to decide whether the data given in the statement are sufficient
ஃபார் ஆன்சரிங் தி கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணுங்க, சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, எஸ் ஆர் நோ, இதுதான் சொல்லணும். நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடாது. சால்வ் பண்ணுறதுக்கு பேர் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு. பட் இது வந்து சால்வ் பண்ணக்கூடியது இல்லை, சஃபிஷியன்ட், போதுமானதா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ யூஸிங் தி டேட்டா given in the problem plus your knowledge, mathematics and everyday facts. இது இம்பார்ட்டன்ட்டுங்க. எவ்ரிடே ஃபேக்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பேஸ் பண்ணி கூட கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதனால் வந்து ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 to 5 சம்ஸ் கேட்பாங்க. இந்தி ரீசனிங் ஆர் ஆப்டிடியூடில் கேட்பாங்க. ஸோ கேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 சம்ஸ் கேட்பாங்க. என் டான்சென்ட்டில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. டான்சென்ட் ஹையர் ஸ்டடி பண்ணக்கூடிய எம்பிஏ படிக்கக்கூடிய எம்சிஏ படிக்கக்கூடிய 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே 3 to 5 சம்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் மார்க்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி விடும். கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணும். ஓகே, என்ன டைரக்ஷன் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதான் ஆப்ஷன்ஸுங்க. தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸில் இஃப் யூ கேன் கெட் ஆன்சர் ஃப்ரம் ஒன் அலோன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறீங்க. பட் நாட் ஃப்ரம் 2 அலோன், செகண்டில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ப்ரூஃப் பண்ணுறீங்க. செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கேன் கெட் ஆன்சர் ஃப்ரம் 2 அலோன் பட் நாட் ஃப்ரம் 1 அலோன். ஸோ பாருங்கள், அப்படியே நீங்கள் வந்து எலிமினேஷன் பண்ணுறீங்க இல்லையா, 1ல் தான் கண்டுபிடிக்க முடியுங்க, 2ல் கண்டுபிடிக்க முடியாது. 2ல் கண்டுபிடிக்க முடியும், 1ல் கண்டுபிடிக்க முடியாது, அது சஃபிஷியன்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்க. தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஃப்ரம் போத் அண்ட் 1 டுகெதர் பட் நாட் ஃப்ரம் 1 அலோன் ஆர் 2 அலோன். ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது, பட் ரெண்டையும் நீங்கள் வந்து சேர்த்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. எய்தர் ஆர். பார்த்தீங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எய்தர் ஆர். ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் வந்து இஃப் யூ cannot get the answer from the statement 1 and 2 together but need even more data. புரியுதுங்களா? அதாவது தனியாகவும் கண்டுபிடிக்க முடியாது, சேர்த்தும் கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் இந்த பர்டிகுலராக ஒரு டைரக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ராக். அந்த ட்ராக் தான் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்குது. இது யாரெல்லாம் டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு புக்கு வாங்கியிருப்பீங்களோ அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ வாங்காதவங்களுக்கு இருக்காது, அந்த புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசனிங்கில் வந்து இந்த 23rd சாப்டர்ஸ் கடைசியாக வந்து இந்த டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். பாருங்கள் என்ன செய்யணும், இதுதான் ட்ராக். ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ராக். இந்த ட்ராக் மூலமாக தான் நீங்கள் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும், இல்லாட்டி சால்வ் பண்ணக்கூடாது, இதுலேருந்து வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு கீழே தான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆர் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆர் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போது டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆக இந்த டயக்ராமும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கு 2 ஸ்டேட்மெண்ட் பேஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இருக்குங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கீழே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கவே கூடாது. அப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கையை வச்சு மறைச்சிக்கிங்க, கொஸ்டின் பேப்பரை வந்து மறைச்சிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பார்க்கணும். அப்போ கிவன் கொஸ்டினை கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் சஃபிஷியன்ட் ஆயிருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் சஃபிஷியன்ட் ஆனாலும் ஸ்டேட்மெண்ட் 2 போகணும், சஃபிஷியன்ட் ஆகாமல் இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் 2 போகணும். புரியுதுங்களா? இதான் வந்து இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து சஃபிஷியன்ட் ஆகுதான்னு பார்க்கணும், நாட் சஃபிஷியன்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்க போது, எது வந்தாலும் ஸ்டேட்மெண்ட் 2வை போய்க்கணும். இப்போ இந்த ட்ராக்கில் போகலாம். ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியன்ட்னா சூஸ் 4 அப்படின்னு சொல்ல. ஸோ சூஸ் 4னா என்ன மீனிங்கு, எய்தர் ஆர். புரியுதுங்களா? அது எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் ஆர் 2 அலோன் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதான் அந்த ட்ராக். சப்போஸ் இந்த ட்ராக்கில் போகலாம். ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு 2 நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னங்க, சூஸ் 1 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட். இதுவே இங்கே நாட் சஃபிஷியன்ட் வந்துட்டு இங்கே மட்டும் சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சூஸ் 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்,
ஸ்டேட்மெண்ட் டூ அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே சஃபிஷியன்ட் ஆகலை, இங்கேயும் சஃபிஷியன்ட் ஆகலை, இங்கேயும் நாட் சஃபிஷியன்ட்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி சஃபிஷியன்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ சூஸ் 3. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 சஃபிஷியன்ட் ஃபார் கிவன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுவும் வரல, நாட் சஃபிஷியன்ட்னா சூஸ் 5, நீட் மோர் டேட்டா. அவ்வளோதான், சிம்பிள் ட்ராக் இது. ஸோ 1 or 2 டைம்ஸ் இதை பார்த்துக்கணும், ரிமெம்பர் பண்ணிக்கணும். இந்த ட்ராக் மேலே தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், தவிர வேறு டைவர்ஷனுக்கு போயிடக்கூடாது. போனீங்கன்னா ஆன்சர் ராங்காக போயிடும். புரியுதுங்களா? ரைட், இப்போ நம்ம வந்து உள்ள கொஸ்டின்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா. இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்க, டான்செட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்க, கேட்மேட்டுக்கு அதிகமாக கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் மாட்ரேட் ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க, மெயின்ஸ்கில் வந்து டிஃபிகல்ட் ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும். லிங்க் இருந்து இந்த வீடியோவை நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய புக்கிலையும் இந்த டேட்டா சஃபிஷியன்சி ஒர்க் ஷீட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம், எப்படி சால்வ் பண்ணுறது இந்த ட்ராக் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் என்ன, நீ கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எகெயின் டைரக்ஷன்ஸ் படித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானே இல்லையா. ஸோ டைரக்ஷன்ஸ் வந்திருக்கோம் நம்ம. ஸோ டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன்ஸில் தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சேமாக தான் இருக்கும், படித்து பார்த்துக்கணும்ப்பா, கிளியராக படித்து பார்த்துக்கணும். எக்ஸாமில் ஈச் அண்ட் எவரி பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்க்கான டைரக்ஷனை யூ மஸ்ட் ரீடு. சரிங்களா? ரீட் பண்ணாமல் கொஸ்டின்ஸ்க்கு போயிடாதீங்க. The questions can be answered by using one statement alone but not using other statement. புரியுதுங்களா? இது என்ன மீனிங்கு? ஒன் மட்டும் ஓகேன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ செகண்டு ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஷின்ஸ் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் தி எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன். பார்த்தீங்க, எய்தர் வந்து கொடுத்துருக்கான், கேர்ஃபுல்லாக பார்க்கணும். முன்னாடி இருந்த டைரக்ஷன் என்ன பார்த்தோம்? டூ அலோன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இங்கே கொடுக்கல. எய்தர் வர செகண்ட் ஆப்ஷன்ஸ்க்கே கொடுத்துட்டான். The questions can be answered by using both statement 1 + 2 சேர்த்து பண்ணக்கூடியது. இங்கே 1 or 2. புரிஞ்சுங்க, இந்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியாதுக்காக நான் எழுதியிருக்கிறேன், எக்ஸாம் சால்ஸில் போய் எழுத தேவையில்லை. ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், cannot be answer, முடிஞ்சு போச்சு. ரெண்டையும் சேர்த்து கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறோம். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 alone அப்படிங்கிறது சொல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை ஆப்ஷன்ஸில். இதை வந்து ஸ்பான்டேனியஸாக இந்த டைரக்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் இப்போ இதுக்கு வர்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் கூட இருக்கலாம், ஆப்டிடியூடு ஒரு 20 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் இருக்கலாம், 20 சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய ரீசனிங்கும் இருக்கலாம். சரிங்களா? பட் இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, சார் கம்ப்ளீட்டாக சாப்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னா ஜஸ்ட் யூ கேன் லிசன் பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் சாப்டர்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எகெயின் இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பட் இப்போயே நீங்கள் அதை கவனிக்கலாம், பெரிய கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 1, 4 candidates for an award obtain distinct scores in a test. பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மேட்ரை ஒரு பெரிய பில்டப் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். என்ன, ஒரு டெஸ்ட்டில் 4 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஈச் ஆஃப் தி 4 cast a vote to choose the winner of the award. சரிங்களா? அந்த அவார்டு வந்து வின்னர் பண்ணுறாங்க. 4 பேரில் யார் ஒருத்தர் அதிகமான வாக்குகள் பெற்றாரோ அவர் தான் வின் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்த லைன் அதே தான் சொல்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் who gets the largest number of votes wins the award. புரியுதுங்களா? இப்போது in a case of a tie in the voting process, the candidate with highest scores wins the award. Who wins the award? இது ஒன்றுமே இல்லைல்ல, இந்த சென்டென்ஸ் ஒன்றுமே இல்லை, உள்ள எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். இந்த கதையை பாருங்கள், கதையும் இல்லை. இப்போ யார் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்கள தான் வின்னு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. யார் அதிகமாக ஓட்டிங்
நம்பர் ஆஃப் ஓட்டிங்ஸ் இருக்குதோ அவங்க தான் வின். அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு. அதுக்காக பாருங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கான். இப்போது நம்ம கண்டுபிடிக்கணுங்க சஃபிஷியன்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ராக்குக்கு போயிடணும். ட்ராக் போகும்போது ஸ்டேட்மெண்ட் 1 தான் எடுத்துக்கணும், ஸ்டேட்மெண்ட் 2 நினச்சி பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். கேண்டிடேட்ஸ் வித் டாப் 3 ஸ்கோரர்ஸ் ஈச் vote ஃபார் தி டாப் ஸ்கோர் amongst தி அதர் 3. புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க? ஹூ வின்ஸ் த அவார்டு. கொஸ்டின் திரும்ப போகணும். ஹூ வின்ஸ் த அவார்டு. 4 பேர் டெஸ்ட் எழுதுகிறாங்க. இதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரோ அவர் தான் வின்னுன்னு சொல்லி அதில் கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துட்டான். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஏலையும் அதே தான் சொல்லியிருக்கிறான். 4ல் டாப் 3 ஸ்கோரர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள விட யார் வந்து டாப்பாக ஸ்கோர் எடுக்கிறாரோ அவர் தான் வின்னு, அவர் தான் டாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னங்க, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட். புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் வந்திருக்குது, பட் நாட் 2வா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பி போகலாம். த கேண்டிடேட் வித் லோயஸ்ட் ஸ்கோர் votes ஃபார் தி பிளேயர் வித் தி செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர். இதை பற்றி கொஷின்ஸ் கேட்கவே இல்லைங்க. கொஷினில் கேட்கலையா ஹூ வின்ஸ் த அவார்டு, யார் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஆனால் பி வந்து லோயஸ்ட் ஸ்கோர் பற்றியோ செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பற்றியோ அந்த கொஸ்டினை கேட்காதனால ஸோ செகண்ட் அது ஸ்டேட்மெண்ட் பி இஸ் நாட் சஃபிஷியன்ட். அப்போ உங்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? டைரக்ஷனில் போய் பார்த்துக்கலாம் இல்லையா? டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 2. சிமிலர்லி அதே மாதிரி, இன் எ கிளாஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷ்மி செக்யூர்ட் 3rd ரேங்க் எமோங் தி கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸில் சரிங்களா, கேர்ள்ஸ் எத்தனை பேர் தெரியாது, ஆனால் மொத்தம் 30 ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் கேர்ள்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 3வது ரேங்க் எடுக்காங்க ரேஷ்மி. வைல் ஹர் பிரதர் குமார் ஸ்டடிங் இன் தி சேம் கிளாஸ் செக்யூர்ட் 6th ரேங்க் இன் தி ஹோல் ஆஃப் தி கிளாஸ். புரியுதுங்களா? மொத்தம் 30 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 30 பேர்லேயே குமார் யாருங்க செக்யூர்ட் 6வது ரேங்க் எடுத்திருக்கானமா. அப்போது அது மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சேர்த்து சரிங்களா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்த்து குமார் வந்து 6th ரேங்க்கில் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஷினுக்கு வந்திருக்காங்க, பெட்வீன் தி 2 யார் ரேஷ்மியும் அவனுடைய பிரதர் குமாரும் 2 பேர் சேர்த்து சொல்கிறேங்க. ஹூ ஹேட் எ பெட்டர் ஓவரால் ரேங்க். பெட்டர் ஓவரால் ரேங்க் யாருங்க பெட்டர் ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இம்மிடியட்டாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக நாட் சஃபிஷியண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்து தான் செக் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ போய்க்கலாமா? குமார் வாஸ் among தி டாப் 25% ஆஃப் தி பாய்ஸ் மெரிட் லிஸ்ட் இன் தி கிளாஸ் இன் விச் 60% வேர் பாய்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 60%, அதாவது 30ல் 60%. ஓகேங்களா? மீதி 40%. எப்படி கண்டுபிடிக்கிறது? 60%ங்க. 60%னா எத்தனை பேருங்க? 18 பேரா? 30ல் வந்து 18 பேர் வந்து யாருங்க பாய்ஸ், 12 பேர் வந்து கேர்ள்ஸ். ஸோ நான் இதுதான் தேவையில்லை, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது பாய்ஸ் 18 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் 12 பேர் இருக்காங்க. குமார் வாஸ் among தி டாப் 25% ஆஃப் தி பாய்ஸ் மெரிட் லிஸ்ட் இன் தி கிளாஸ் இன் விச் 60% வேர் பாய்ஸ். புரியுங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனில் அவன் கேட்ட பெட்டர் ஸ்கோர் கண்டுபிடிக்க முடியுமானா எஸ், கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரேஷ்மி வந்து என்ன சொல்கிறாங்க, கேர்ள்ஸில் தான் 3rd ரேங்க்கு, ஆனால் அவனுடைய பிரதரு ஹோல் கிளாஸ்லேயே 6th ரேங்க். அப்படின்னாலே ஜென்ரலி குமார் தான் வந்து ஓவரால் பெட்டர் ரேங்க். அதுக்கு சஃபிஷியண்ட்டான இந்த ஆப்ஷன், அது ஸ்டேட்மெண்ட் ஏ சஃபிஷியண்ட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 18 பேரில்
டாப் 25% இருக்கக்கூடியவன் யாருன்னா குமார் தானம்மா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ஸ்டேட்மெண்ட் ஏவை மறந்துடுங்க, ஸ்டேட்மெண்ட் பிக்கு மட்டுமே போங்க. தெர் ஆர் 3 பாய்ஸ் among the top 5 rank holders and 3 girls among the top 10 rank holders. ஸோ பர்டிகுலராக ஸ்டேட்மெண்ட் பியை மட்டும் எடுத்து நீங்கள் ஹூ பெட்டர் ஓவரால் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும்னா சான்ஸே இல்லை, நாட் சஃபிஷியன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு கிவன் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போ என்ன எகெயின் என்னாச்சுங்க, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க. அனலைஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி வருமா வராதா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சேம் டைரக்ஷனில் தேர்ட் சம்ஸ். சரிங்களா? ஸோ இது மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ரவி ஸ்பெண்ட் less than 75 rupees to buy 1 kilogram of each of potato, onion and gourd. புரியுதுங்களா? ஸோ 75 ரூபாய்க்கு கீழே தான் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். என்ன வாங்குறதுக்காக? பொட்டேட்டோ, ஆனியன், கார்டு வந்து 1 கிலோ, 1 கிலோ எல்லாத்துலேயும் 1 கிலோ வாங்குறாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். இப்போ கொஸ்டின் நான் கேட்டுக்கேன் தெரியுங்களா, விச் ஒன் ஆஃப் தி 3 vegetables bought was காஸ்ட்லியஸ்? என்ன மீனிங்க? இந்த 3 வெஜிடபிளில் பொட்டேட்டோ காஸ்ட்லியா, ஆனியன் காஸ்ட்லியா, கார்டு காஸ்ட்லியா அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான டேட்டாவே நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏவை மட்டுமே பாருங்கள், பி பார்க்காதீங்க. 2 kg பொட்டேட்டோ அண்ட் 1 kg கார்டு காஸ்ட் லெஸ் தென் 1 kg பொட்டேட்டோ, 2 kg கார்டு. இப்போ பாருங்கள், நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். 2 kg பொட்டேட்டோ ப்ளஸ் 1 kg கார்டு இஸ், அதோடைய காஸ்ட் ரெண்டுமே சேர்த்து காஸ்ட் இஸ் லெஸ் தென் தி 1 kg பொட்டேட்டோ, 2 kg கார்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி விச் ஒன் ஆஃப் தி 3 வெஜிடபிள்ஸ், அந்த 3 வெஜிடபிள்ஸில் எது காஸ்ட்லின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நாட் சஃபிஷியன்ட். புரியுதுங்களா? நாட் சஃபிஷியன்ட். ஏன் தெரியுமா? ஏன் நாட் சஃபிஷியன்ட் ஆனிச்சு? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொட்டேட்டோ, ஆனியன், கார்ட், பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏல ஆனியனை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் டேட்டா 10ல் நாட் சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடுங்க, ஸ்டேட்மெண்ட் பியை மட்டும் போங்க. 1 kg பொட்டேட்டோ, 2 kg ஆனியன் டுகெதர் காஸ்ட் தி சேம் ஆஸ் 1 kg ஆனியன் அண்டு 2 kg கார்டு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்கள். 1 kg பொட்டேட்டோ ப்ளஸ் 2 kg ஆனியன் டுகெதர் சேம் 1 kg ஆனியன் ப்ளஸ் 2 kg கார்டு. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏவை காட்டிலும் பியில் ஆனியனும் இருக்குது, கார்டும் இருக்குது, பொட்டேட்டோவும் இருக்குது. அதனால் சஃபிஷியன்ட் ஆகுமானா கிடையாது, அதை வச்சு சஃபிஷியன்ட் ஆகுது. செகண்ட் என்னென்னு பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம பேஸ் பண்ணும்பொழுது இப்போ பொட்டேட்டோட காஸ்ட்டை நீங்கள் வந்து இமேஜினரியாக போட்டு வச்சுக்கோங்க. என்ன வச்சுருக்கீங்க? இது ஒரு 10 ரூபா, சரிங்களா? இது ஒரு 20 ரூபா, இது வந்து 30 ரூபா, இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கே புரியுது. ஸோ வந்து கார்டு தான் வந்து காஸ்ட்லியாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ ஆனியன், இங்கே ஆனியனுக்கு வந்து 20. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து என்ன ஆகுங்க, டோட்டல் காஸ்ட். புரியுதுங்களா? டோட்டல் காஸ்ட்டை தான் சொல்கிறேன். இப்போ 1 ஆனியன் வந்து 10 தானே. இப்போ 20னா என்ன மீனிங்க பாருங்கள், இது வந்து 20, இது 10 அப்படின்னா, ஸோ 1 வந்து 10ன்னு ஆயிரும். புரியுதா? 1 வந்து 10னா 10 × 2 தான் 20. புரியுதா? இது மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் விச் ஒன் இஸ் காஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியுமானா நாட் சஃபிஷியன்ட், கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒன்று, ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நம்பர்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு புட் பண்ணிக்கோங்க. ஸோ பொட்டேட்டோக்கு வந்து 1 ரூபா, சரிங்களா? ஆனியனுக்கு வந்து 2 ரூபா, கார்டுக்கு வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்களேன். சப்போஸ் இது 1 ரூபான்னு வச்சுங்க, இது ஒரு 2 3 rupees ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனுக்கு 2, கார்டுக்கு வந்து 3னா 6,
இப்போ 2+8 ரெண்டுமே சேமாகவே இல்லை. பட் சேமாக வராத மாதிரி நம்ம கொண்டு போனாலும் விச் ஒன் இஸ் காஸ்ட்லிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் இங்கே மிக்ஸ் பண்ணுறோம், அதை டூகெதர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இது வரும். ஸோ அதை எப்படி சார் டூகெதர் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்னதாக லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். ஈக்குவேஷன் டைப்பில் புரியுதுங்களா, டேட்டா சஃபிஷியன்சி சமன்பாடு ஈக்குவேஷன் டைப்பில் வந்தாங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி சால்வ் ஆகிரும். ஓகேங்களா, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது எப்படி சால்வ் ஆகும்னு சொல்லி ஃபுல்லாக உள்ளே போய் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்டிடியூட் சம்ஸ் தான் அப்படி சால்வ் பண்ணுவோம். இங்கே வருமா வராதா அப்படிங்கிற எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி டூகெதர் சால்வ் அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வரும், மேலே போய் பாருங்கள். ஸோ டைரக்ஷன்ஸ் எடுத்து பார்த்துக்கணும் என்ன ஒரு ரெண்டுமே சேருது, ஆப்ஷன் சி. புரியுதுங்களா, ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் 2 ஸ்டேட்மெண்ட் சேர்த்து வரக்கூடியது. ஸோ கொஷின் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்கள், டைரக்ஷன்ஸ் 4 to 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏன்னா எய்தர் 3 அலோன், அவன் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 வரும், 2 வரும், 3 வரும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது, சரிங்களா. இந்த டைரக்ஷன்ஸை வந்து கரெக்டாக படிச்சுக்கணும். ஏன்னா சில கொஸ்டினை டைரக்ஷன் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளியருங்களா, அது மாதிரி தான் கொஸ்டின்ஸே இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஒரு மாடல், செகண்ட் டைரக்ஷன் வேறு மாடல். எய்தர் ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கெதர் சஃபிஷியன்ட். ஆமாம், ஆப்ஷன் பி வந்து ஒன்லி 3 இஸ் சஃபிஷியன்ட். ஆப்ஷன் சி வந்து 1 and 2 கெதர் இஸ் சஃபிஷியன்ட். ஆப்ஷன் டி வந்து ஆல் 1, 2, 3 டூகெதர். இ வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஒரு 5 ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 போகலாங்க. சதாப்தி எக்ஸ்பிரஸ் லீவ்ஸ் பாட்னா அட் 8 AM. ஓகேங்களா, சதாப்தி எக்ஸ்பிரஸ் லீவ்ஸ் பாட்னா அட் 8 AM ஃபார் டெல்லி. சரிங்களா, எங்கேருந்து கிளம்பியிருக்காங்க, பாட்னா டு டெல்லி போயிருக்காங்க. பாட்னாவில் 8 o'clock வந்து அவங்க லீவ் ஆகியிருக்காங்க, லெஃப்ட் ஆகியிருக்காங்க. அட் வாட் டைம் வில் இட் ரீச் டெல்லி? புரியுதுங்களா, சிம்பிள் சம். அதாவது பாட்னாவில் வந்து 8 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பியிருக்குது, டெல்லிக்கு என்னங்க வாட் டைம் தான் கேட்டிருக்காங்க, ஹவர்ஸ் கேட்கல. என்ன டைமில் ரீச் ஆகும்? ஸோ பாட்னாவில் 8 AM டெல்லியில் எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படிங்கிற கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 புரிஞ்சுக்கங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஃபார் தி ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர், சரிங்களா, ஃபார் தி ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் இட் ட்ராவல்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் 250 km/h அண்ட் மெயின்டைன்ஸ் தி சேம் ஸ்பீட் டூரிங் தி என்டையர் ஜர்னி. இப்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எஸ்டிடி ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்டி ஈக்குவல் டு டி, இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எஸ்டி ஈக்குவல் டு டின்னு அர்த்தம் ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டைமை வந்து கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேங்களா, இதான் அந்த ஃபார்முலாஸ், பேசிக்ஸ். இதை தெரிஞ்சிக்க போதும், வேறு ஒன்றும் இந்த சம்முக்கு தேவையில்லை. ஸோ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலைங்க சார், நான் இதான் பேசிக்கு, நான் தான் சொல்லிட்டேன். இதை அட்டன் பண்ணாலே போதும், சால்வ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ கொஷின் கேட்டிருக்கோம், என்ன சொல்கிறாங்க, எந்த டைமில் ரீச் ஆவீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு நடுவில் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா, சப்போஸ் 10 hours ட்ராவல் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 8 AM ஒரு 10 hours ஆட் பண்ணி டெல்லிக்கு இத்தனை மணிக்கு போய் சேரும்னு சொல்லுவோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க, ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஹவர்ஸ்னு. அப்போ டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தெரியணும், ஸ்பீடு தெரியணும். புரியுதா, டிஸ்டன்ஸுடைய டேட்டாவும் தெரியணும், ஸ்பீடோட டேட்டாவும் தெரிஞ்சால் நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை ஹவர்ஸ்னு. அதை பேஸ் பண்ணி எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுங்க, என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு 100 kilometers. அப்போ என்ன மீனிங்கு, ஃபஸ்ட்டு 100னா செகண்டு 250 இருக்கலாம், தேர்டு 300 என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 100 kilometer ஸ்பீடு வந்து 250 km/h அண்ட் மெயின்டைன் தி சேம் ஸ்பீட் டியூரிங் தி என்டையர் ஜேர்னி. அப்படின்னா எனக்கு ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, பார்த்துக்கோ, ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, பட் டிஸ்டன்ஸ் தெரியல. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். கிளியருங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 போகலாம்.
இட் ஹேஸ் 5 ஸ்டாப்பேஜஸ். சரிங்களா? இட் ஹேஸ் 5 ஸ்டாப்பேஜஸ் இன் பிட்வீன் டெல்லி அண்ட் பாட்னா. அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் எடுத்து பார்த்தாலும் என்னால் ஸ்டாப்பேஜ் மட்டும்தான் தெரியுது தவிர டிஸ்டன்ஸும் தெரிய மாட்டுது, ஸ்பீடும் தெரிய மாட்டுது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸ்டேட்மெண்ட் 3 எடுத்துக்கங்க. பிஃபோர் எவ்ரி ஸ்டாப்பேஜஸ் இட் கவர்ஸ் தி சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 கிலோமீட்டர்ஸ். இதை பர்டிகுலராக பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் 3 அலோனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உடனே ஆப்ஷன்ஸ் போய்க்கணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி ஸ்டேட்மெண்ட், இது எடுத்துக்கணும், ஈஸி. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் சஃபிஷியன்ட் வருமானா கீழே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம வந்து சஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் என்னங்க, இந்த கொஷின்ஸ்க்கு பி கண்டிப்பாக வராது. புரியுதா? இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் பி அப்படிங்கிறது வராது. ஸோ என்னென்ன இருக்குது? ஏ இருக்குது, பி, சி, டி, இ. ஸோ பி வராதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, எலிமினேட் பண்ண தெரியணும், எலிமினேஷன் பண்ண தெரியணும். ஸோ பி வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மேலே பார்க்கலாம். அதாவது எய்தர் ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் சஃபிஷியன்ட் வராதுன்னு சொன்னோம்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 3 அலோனுங்கிறதும் வராதுதான். அதனால் ஏவும் ஆன்சர் கிடையாது. ஏ ஆன்சர் கிடையாது, பி ஆன்சர் கிடையாது. அடுத்தது போகலாம். சி போய் பாருங்கள். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கெதர் ஆர் சஃபிஷியன்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா, அவர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் செகண்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குங்க? டிஸ்டன்ஸ் தெரியவே இல்லை, ஸ்டாப்பேஜ் மட்டும்தான் தெரியுது. அதனால் என்ன ஆகுங்க? சியும் வராது. கிளியரா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 டுகெதர்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? சரி, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே டிஸ்டன்ஸ் தெரியல செகண்டில். தேர்டில் போய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாமா? பிஃபோர் எவரி ஸ்டாப்பேஜஸ் இட் கவர்ஸ் தி சேம் டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர்ஸ். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து கிளம்புது ட்ரெயின், கிளம்பி ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிட்டேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர். அடுத்தது 5 ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5. சரிங்களா? அதுக்கப்புறம் டெல்லி வருதா, இல்லை டெல்லியும் சேர்த்து 5 ஸ்டாப்பேஜா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கவே இல்லை, டேட்டா கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம எந்த ஒரு 5 ஸ்டாப்பேஜ் எடுக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்டாப்பேஜ் ஸ்டார்ட் ஆகுதா, அல்ல அந்த ஸ்டாப்பேஜ் வந்து டெல்லி வரைக்கும் ஸ்டாப்பேஜ் இருக்கா அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆனால் டெல்லி டு பாட்னா தான் சொல்லியிருக்காங்க, இன்பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டெல்லியில் அது வந்து இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், டெல்லிக்கு அது வந்து இல்லைன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது? சும்மா வருமா வராதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு ஸ்டாப்பேஜ் 2, 3, 4, 5 எகைன் இன்றைக்கு டெல்லி வந்துருச்சு. இதுக்கெலாம் எனக்கு தெரியும் 240, இது 100 தெரியும், 240, 240, 240னா வாட் அபவுட் திஸ்? இந்த ஸ்டாப்பேஜ்லேருந்து டெல்லிக்கு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் டியும் வராது. ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாமா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்களேன். பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ஜாமெண்ட்ரி எல்லாமே இதில் வந்துடுங்க இந்த டாப்பிக்கில். ஸோ சாதாரண டாபிக் கிடையாது. அதனால தான் எக்ஸாம்ஸில் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் சேர்த்துட்டாங்க. ஸோ எக்ஸப்ட் டெட்டு, டிஎன்பிசிலாம் சேர்க்கவே இல்லை. இது எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் மினிமம் 3 to 5 கொஷின்ஸ் வந்து சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? ரைட். கொஷின் நம்பர் 5 சால்வ் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ்லாம் கொடுத்துட்றேன். எ சம் ஆஃப் மணி இஸ் புட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. ஒரு
ஒரு மணி இருக்குது, ஒரு என்கிட்ட ஒரு ரூ. 1000 10,000 20,000 இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் நான் போட்டுறேன் அப்படின்னா, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம்? அந்த 2 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வட்டி இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்டிருக்கான். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டில் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதாவது சம் ஆஃப் மணி இஸ் புட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டு தெரியணும். இன்ட்ரெஸ்ட்டு ரேட் தெரியணும் இல்லையா? அந்த ரேட் தெரிஞ்சால் நம்ம வந்து 2 இயர்ஸில் 1 இயர் per annum வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஜென்ரலி. ஓகேங்களா? இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அது மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டா கீழே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கங்க. If the same amount of money is put at simple interest for 3 years, then the amount of interest is rupees 600 more than the interest amount calculated on CI at the end of 2 years. புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்க பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பான். ஆனால் திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்லியிருக்கான், if the same amount of money is put on simple interest for 3 years, ஒரு அமௌண்ட் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 3 வருஷத்துக்கு. அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது, எவ்வளோன்னு தெரியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடச்சிருக்குது. is 600 more than the interest calculated on the CI of the 2 years. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து 1000 ரூபா கிடச்சிருக்குது, என்னது இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது 3 இயர்ஸ்க்கு அப்படின்னா, சரிங்களா, இஸ் 600 மோர் தென் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட்டட் ஆன் தி, அப்போது இதில் வந்து 400 ருபீஸ் கிடச்சிருக்குது. புரியுதுங்களா வித்தியாசம்? எஸ்ஐயில் வந்து 1000 ரூபா கிடச்சிருக்குதாமா, சிஐயில் 400 ரூபா கிடச்சிருக்குது. இது 2 இயர்ஸ்க்கு. புரியுதா? இதை டிவைட் பண்ணோம்னா 200 ருபீஸ், அதாங்க இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம்? சரிங்களா? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமானா, எஸ், சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி வருது, கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் மணி பேஸ் பண்ணி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, இன்ட்ரெஸ்ட்டோட மணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ரேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் ஓகேன்னு வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சொல்லிட்டோம் பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால் இங்கே கிடச்சிருக்கிறது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தானே, எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நாட் சஃபிஷியன்ட் தான் வரும் இல்லையா? நம்ம வந்து அமௌண்ட்டு தான், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் கிடச்சிருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன மீனிங்? 2%, 3%, 5% அப்படிங்கிற மீனிங் அது கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இந்த சம் ஆஃப் மணின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மணி வேல்யூஸை வந்து இங்கே கொடுக்கவே இல்லை, பிரின்சிபல் கொடுக்கல. புரியுதுங்களா? ஸோ பிரின்சிபல், அசல், இன்ட்ரெஸ்ட்டு, அமௌண்ட், இந்த 3 தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டைம், எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு இது தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், புரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கங்க. ஸ்டேட்மெண்ட் 2, தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சேம் சம் அட் தி எண்ட் ஆஃப் தி 4 இயர்ஸ் 3200. இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னு சொல்லிங்கன்னா அங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியே சொல்லியிருக்காங்க, இவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கான். அதனால் வந்து நாட் சஃபிஷியன்ட். ஸ்டேட்மெண்ட் 3, sum of the money becomes 4 times in 2 years at the compound interest. நீங்கள் போட்டிருக்க மணி வந்து என்னங்க 2 இயர்ஸில் 4 மடங்காக மாறிடுதாமா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நோ தான். எல்லாமே ஆல்மோஸ்ட்டு நோனே வந்துட்டுருக்குது. ஓகேவா? சரி, ஆல்மோஸ்ட் நோன் வந்திருக்குன்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுனா, எகெயின் ஆப்ஷன்ஸ் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். எய்தர் 3 அலோன், ஸ்டேட்மெண்ட் 1 2 டுகெதர் சஃபிஷியண்ட்டா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும், ரொம்ப இது வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகேவா? இப்போது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 3 அலோனில் வருமா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். த சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times in 2 years.
சரிங்களா? தனியாக வருமா அது சம் ஆஃப் மணிங்கிறது தனியாக நம்ம வந்து சொல்ல முடியுமா? 4 டைம்ஸ் 2 இயர்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இங்கே கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 100 ரூபா இருக்குது, சம் ஆஃப் மணி 400 ரூபாயாக மாறுகிறது. பார்த்துங்க, 400 ரூபாயாக மாறுகிறது. ஸோ 100 வந்து 400 ரூபா மாறி இருக்குன்னா என்ன பர்சன்டேஜில் மாறி இருக்குது? 300% மாறி இருக்குது. 300% டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்னா எஸ், த ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி கிவன் கொஸ்டின். புரியுதா? நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கிறீங்க 100 ரூபாங்கிற பொருள் மணி வந்து 4 டைம்ஸ்னால் 400 மாறிடுது இன் 2 இயர்ஸ் சிஐ. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதை வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்னா எஸ், கண்டுபிடிக்க முடியும். சஃபிஷியண்ட்டாக இருக்குது 3 அலோன். அப்போ 3 அலோன் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் ஆப்ஷன் வரலாம், சரிங்களா, பியும் வரலாம். ஆப்ஷன் ஏவும் வரலாம், ஆப்ஷன் பியும் வரலாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டேட்மெண்ட் 3 ஒன்லி சஃபிஷியன்ட். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? 1 and 2ல் வருமா வராதா? புரியுதுங்களா? 1 and 2ல் சேர்ந்து வருமா வராதா அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்க்கலாம் 1 and 2ல் வருமா வராதான்னு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சம் the same amount money is put in the simple interest for the 3 years. இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதை பற்றி டீட்டெயிலு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சேம் சம் அட் தி எண்ட் ஆஃப் 4 year இஸ் 3200. புரியுதுங்களா? அப்போது 4 இயர்ஸ்க்கு வந்து எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ்க்கு வந்து 3200 அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 இயர்ஸ்க்கு என்னங்க, டிவைட் பை 4 போட்டுக்குங்க. ஸோ 800 ருபீஸு, 3 இயர்ஸ்க்கு 2400 ருபீஸ். அப்போ 2400 ருபீஸ் அப்படின்னா இது 600 அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே குறையுதுன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதனால் ஆப்ஷன்ஸ் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ, எதர் ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together ஆர் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதான் இந்த கொஷின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? நான் என்ன செஞ்சுருக்கேங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறேன். இதான் வந்து இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு என்ன சொல்கிறேங்க, அசஸ்மெண்ட், ஜஸ்டிஃபை. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். வெதர் த ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி வருமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 6, சரிங்களா? கொஷின் நம்பர் 6, வாட் டைம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வாட் டைம் வில் பி டொரண்டோ எக்ஸ்பிரஸ் ரீச் டெல்லி ஃப்ரம் லக்னோ. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து கொஷின் நம்பர் 4 மாதிரியே இருக்குது இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 4 மாதிரியே இருக்கிறனால ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் இன் யுவர் ஹோம்ஒர்க். உங்களுக்கான ஆன்சருக்கு எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இது ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் 7 to 11 போகலாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ. டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியன்ட், 2 அலோன் சஃபிஷியன்ட்டு, 1 அலோன் ஆர் எய்தர் ஆர் கொடுத்துருக்கான், போத் கொடுத்துருக்கான். அதே மாதிரி போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together சஃபிஷியன்ட்டு. இங்கே என்னது, டேட்டா கிவன் போத் ஸ்டேட்மெண்ட் நாட் சஃபிஷியன்ட், ரெண்டுமே நாட் சஃபிஷியன்ட் ஆகாது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கலாம் பாருங்கள். ரீசனிங் வந்து இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்னதுங்க, ரீசனிங். ஸோ சும்மா இல்லை, இந்த ரீசனிங்லாம் படித்து வச்சுருந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கணும். என்னது இது, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரீசனிங் இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்கிற பார்த்தீங்களா, அதான் பாருங்களா. 7 persons PQ or STU and V are sitting in a straight line facing north. Who among them following sits second to the left of S?
கொஷின் கேட்டிருக்கான் பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கணும், அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இமேஜின் பண்ணலாம் அல்லது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது PQRSTU we are sitting in a straight line facing north. இங்கே பார்த்துக்குங்க, டயக்ராம் போடுறேன். இதான் நார்த், இதான் ஈஸ்ட்டுன்னா அது நார்த்து. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறது இது வந்துருச்சு அப்படின்னா இது நார்த் ஆயிரும். இப்போது எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க, பி எக்ஸாம்பிளுக்கு எழுதுறாங்க. இப்படி உட்காரலாமுங்க, சும்மா பி வந்து உட்காந்துருக்காங்க இப்படி பார்த்த மாதிரி, Q இப்படி பார்த்த மாதிரி, R இப்படி பார்த்த மாதிரி எல்லாரும் ஸ்ட்ரைட் லைனில் உட்காந்துருக்காங்களாமா. ஸோ அதனால் நம்ம எப்படி இதை வந்து நோட்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 P Q R S T U V. ஓகேங்களா? இப்போ கொஷின் கேட்டுறது, who among the following sits second to the left of S? எஸ்ஸுக்கு இரண்டாவது லெஃப்ட்டில் யார் உட்காருவாங்கங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணுமாம்மா. எஸ் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எஸ், பட் எஸ் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 1 2 இந்த இடத்துல யார் உட்காருவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழே கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு வருமா வராதாங்கிறத சொல்லணும். அவ்வளோதான் வேலையை. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி. There are only 2 persons sitting between R and Q. அப்போ நம்ம டயக்ராம் போட்டு பார்த்துக்கலாமா? இந்த இடத்துல R உட்காந்துருக்காரு, இங்கே Q உட்காந்துருக்கலாம். புரியுதா? இதுக்கு நடுவில் 2 பர்சன் உட்காந்துருக்காங்களாம்மா. Who sits to the right of R? சரிங்களா? அது போட்டிருக்கிறது கரெக்ட். ஆருக்கு ரைட்டில் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. V is not an immediate neighbor of Q. அப்போது இந்த இடத்துல V வரமாட்டார், இங்கேயும் V வரமாட்டார். V வந்தால் இங்கே வரலாம், சரியா? இங்கே வரலாம், எங்கே வேணால் வரலாம். S is not an immediate neighbor of R. S is not, அப்போ எஸ்ஸும் இங்கேயும் வரமாட்டார், எஸ்ஸு இங்கேயும் வரமாட்டார். Who does not sit any of the எக்ஸ்ட்ரீம் எண்டு? அவர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் உட்கார மாட்டார். இருக்கட்டும், ஓகே, இஷ்யூ இல்லை. இப்போ கொஷின் என்ன, எஸ்ஸுக்கு லெஃப்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், எஸ்ஸு இங்கே உட்கார மாட்டாராமா. எஸ்ஸு இங்கே உட்கார மாட்டார்னா வேறு எந்த இடத்துல உட்காருவார்? இங்கே உட்காரலாம், இங்கே உட்காரலாம், இங்கே உட்காரலாம். இப்படி அது எக்ஸ்ட்ரா, அது எக்ஸாக்டாக இங்கே உட்காருவாங்க அப்படிங்கிறது எஸ்ஸை சொல்ல முடியல. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient. புரியுதா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு 2 எடுத்துக்கலாம். T sits third to the left of P. T வந்து T எப்படி உட்காராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T இங்கே உட்காரான்னு வச்சுக்கோங்க. தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் P அப்படின்னா, ஸோ P இங்கே உட்காந்துருந்தா, P இங்கே உட்காந்தா 1 2 3 இப்படி உட்காராங்களாமா. அண்டு போத் ஆஃப் தெம் டஸ் நாட் சிட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஆனால் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு என்ன அர்த்தம்? கடைசியாக இல்லை அப்படின்னா Pக்கு அப்புறமும் வேறு யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி Tக்கு அப்புறம் வேறு யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம். P is an immediate neighbor of Q. P is the immediate neighbor of Q அப்படின்னா Q இங்கேயும் இருக்கலாம், Q இங்கேயும் இருக்கலாம். Not more than 1 person sits to the left of R. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஆருக்கு என்னங்க, நாட் மோர் தென் 1 person சிட். லெஃப்டானா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். V sits to the right of S. V sits to the right of S. அப்போது V எங்க, எஸ்ஸுக்கு ரைட்டில் உட்கார்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தா we can understand, ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். புரியுதா? இண்டிவிஜுவலாக நம்ம கொடுக்க முடியாது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டேரக்ஷன்ஸ் பாருங்கள், டேரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ டேட்டா இன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together sufficient. ஸோ இந்த டயக்ராமை கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம்னா எஸ்ஸு எங்கே இருப்பார்? எஸ்ஸுக்கு அவங்க கேட்ட கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு கேட்ட கொஷினை நம்ம வந்து ஃபுல் டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்க முடியும். நான் தான் சொல்லியிருக்கேன், சால்வ் பண்ண தேவையில்லை. முடியுமா முடியாதுன்னா சஃபிஷியண்ட்டாக நாட் சஃபிஷியன்ட்னா எஸ் சஃபிஷியன்ட். இப்போ ஆப்ஷன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together ஆர் சஃபிஷியன்ட். ஜென்ரல் இது மாதிரி வர்றது மேக்ஸிமம் சஃபிஷியன்ட்டு கம்பைனில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஹவு டி இஸ் ரிலேட்டட் பிளட் ரிலேஷன் இது. இந்த சம் வந்து பிளட் ரிலேஷன். புரியுதா? பிளட் ரிலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். அதுவும் நான் பிளட் ரிலேஷன் டாபிக் போகும்போதும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பிளட் ரிலேஷன்ஸ் இங்கே சால்வ் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ? தமிழில் தலைக்கிடுங்க. ஏ டிஐ என்னவென்று அழைப்பார். அதான் மீனிங். ஏ தான் டிஐ என்னவென்று அழைப்பார். ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ அப்படி மீனிங் என்ன? ஏ தான் டிஐ என்னவென்று அழைப்பார். இப்போ நம்ம வந்து டயக்ராம் எடுத்து சால்வ் பண்ண போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட். பாருங்கள், பி இஸ் தி மதர் ஆஃப் இ. என்ன எடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1, பி இஸ் தி மதர் ஆஃப் இ. ஹூ இஸ் தி நீஸ் ஆஃப் சி. நீஸ்னா யார்? பிரதர் ஆர் என்னுடைய பிரதருடைய அல்லது சிஸ்டருடைய யாருங்க? மகள், டாட்டரை தான் நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எஃப் இஸ் தி ஃபாதர் இன் லா ஆஃப் டி. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து உங்களுக்கு நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பி இஸ் மதர் ஆஃப் இ. நான் அங்கே பிளட் ரிலேஷனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எதுக்கு நோட் பண்ணிங்க. பி இஸ் தி மதர் ஆஃப் இ. ஹூ இஸ் தி நீஸ் ஆஃப் சி. யாருங்க? இவங்க தான் நீஸ். யாருக்கு? சி உடைய நீஸ். எஃப் இஸ் தி ஃபாதர் இன்லா ஆஃப் டி. எஃப் இஸ் தி ஃபாதர் இன்லா ஆஃப் டி. அப்போது பாருங்கள், இந்த ட்ரீ, இந்த இது வந்து அதாவது ஃபேமிலி ட்ரீ. இது பி சி இ எஃப் டி 3 பேருக்குமே சரியான ஒரு ட்ரீயாக ஃபார்ம் பண்ணல. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, தனியாகவே நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 நீங்கள் தனியாகவே யார் டிக்கு ஏ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. மீன் டைம் ஏவை பற்றி சொல்லவே இல்லை. அதில் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 போகலாமா? ஸ்டேட்மெண்ட் 2 போய் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் தி சன் ஆஃப் எஃப். இப்போ இது மறந்துடணும். ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துடணும். சி இஸ் தி சன் ஆஃப் எஃப். டி டஸ் நாட் ஹேவ் எனி சைப்ளிங்ஸ். ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. ஸோ சைப்ளிங்ஸ் என்னது? ஸோ கூட பிறந்தவங்க. பாருங்கள், இதுக்கும் டயக்ராம் போட்டு பாருங்கள். சி இஸ் தி சன் ஆஃப் எஃப். டி டஸ் நாட் ஹேவ் எனி சைப். ஸோ டி இருக்காரு, அவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. இப்போ கொஷின் பார்க்கலாம். யாரை கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ. ஸோ ஹவு இஸ் டே ரிலேட்டட் டு ஏ. இப்போது இந்த ஃபேமிலி ட்ரீயில் சிஎஃப் ஏக்கு தான் இருக்குது, டி தனியாக இருக்காங்க. அவங்க யாருக்குடைய மகன், யாருடைய மகன் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்காதனால ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா டி ரிலேட்டட் டு ஏ கண்டுபிடிக்க முடியல. சரி, ரெண்டையும் கம்பைன் பண்ணலாமா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே சி இஸ் தி சன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சி இஸ் தி சன் ஆஃப் எஃப். ஓகேங்களா? எஃப் இஸ் தி ஃபாதர் இன் லா ஆஃப் டி. ஓகேவா? அடுத்தது ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. ஸோ ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி. ஸோ இந்த ஒரு டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரெண்டையும் கம்பைன் பண்ணி. இப்போ ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ. ஏ வந்து அந்த ஏ வந்து இருக்கா இல்லையா, டியை என்னவென்று அழைப்பார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்லுங்க, டி வந்து மேலோ ஃபீமேலோ அங்கே இல்லை. அதனால் 2 ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணியும் ஆன்சர் கொடுக்க முடியாது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன வருது? அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டி. The data given in the both statement 1 and 2 together are not sufficient. So option D is the option D is the question number 8க்கு வந்து option D is the right answer. புரியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் 8 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். அது 7 சம்ஸு, ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள். கோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கோடிங் டீகோடிங். ஸோ ரீசனிங் இருக்கக்கூடிய கோடிங் டீகோடிங்கில் கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கோட் ஃபார் தி வேர்ட் பிளேஸ். ஸோ பிளேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நீங்கள் கோடு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கோங்க.
மார்க்கெட் பிளேஸ் குட் ஃபார், அப்போ பிளேஸ் இங்கே இந்த இடத்துல இருக்குது. இதுக்கான கோடு வந்து MNTKVXAZன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பாருங்கள், டெய்லி மார்க்கெட் இன் சிட்டி, அதுக்கான கோடு வந்து VKRSTKBM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பிளேஸை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு பாருங்கள், அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு வந்து மார்க்கெட். இங்கேயும் மார்க்கெட் இருக்குது. அப்போ மார்க்கெட் காமனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க கோடு வந்து காமனாக இருக்கக்கூடியது எதுன்னு பாருங்கள். TK காமனாக இருக்குது, TK காமனாக இருக்குது. அப்போ TK காமனாக இருக்குன்னா மார்க்கெட்டை தான் கண்டுபிடிக்க முடியுது தவிர TKங்கிற வேர்டு பிளேஸு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா குட் தெரியணும், ஃபார் தெரியணும், சிட்டி தெரியணும், இன் தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். புரியுதா? ஸ்டேட்மெண்ட் 2 பைக்கலாம் அவங்க கேட்டிருக்கிறது பிளேஸை கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், குட் கம்யூட்டர்ஸ் ஆர் வேலிட், அங்கே பிளேஸுங்கிற வேர்டே இல்லை. அதே போல் வேலிட் சிட்டி சம் இஷ்யூ, அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட். ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்தது இந்த குட்டை தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி வேலிடு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. சிட்டி கண்டுபிடிக்கலாம், ஆனால் பிளேஸை கண்டுபிடிக்க முடியலையே. பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபார், இப்போ எனக்கு மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டேன், குட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபார் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபார் இங்கே எங்கேயுமே இல்லை, பார்த்தீங்களா? ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி எகெயினு 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து ஆன்சர் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஸோ கொஷின் நம்பர் 9க்கான ஆன்சர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கொஷின் நம்பர் 10 வந்து அதே மாதிரி ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 persons ஆர் அட்டெண்டிங் செமினார் இன் 5 different days. ஸோ அது மாதிரி ஒரு டேபிள் சார்ட் போட்டு நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ ஹோம்ஒர்க்கை எடுத்து பாருங்கள். சப்போஸ் ஆன்சர் வராட்டி நீங்கள் கமெண்ட் சென்டர்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ சேட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். There are 40 students in a class. What is the rank of K from the top? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மாகவே எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு சம்மாகவே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்து அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ டைரக்ஷன்ஸ் அதே மாதிரி சேம் டைரக்ஷன்ஸ் பேஸில் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient, 2 வந்து not sufficient. ஃபஸ்ட்டு 2 alone is sufficient, 1 not sufficient, either 1 or 2 both need more datas. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், பர்சன்டேஜ் ரேஷியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏஜ் அட் ப்ரெசன்ட் A is the 1/3 of ஏஜ் ஆஃப் B. அப்போது என்ன மீனிங்? A B இவன் ஒரு ரேஷியோனா இவன் 3 ரேஷியோ இதில் ஏஜில். புரியுதுங்களா? வாட் ஆர் தேர் ஏஜஸ்? அப்போ வாட் ஆர் அவங்களுடைய ஏஜை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். பாருங்கள், அவங்களுடைய ரேஷியோ எனக்கு தெரியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமா, இவங்களுக்கு வந்து வயசு 30 அப்படின்னா இவங்களுக்கு 10 வயசு, அதான மீனிங்கு. அடுத்தது என்ன சொல்லாங்க? இவங்களுக்கு 60 வயசுனா இவங்களுக்கு 20 வயசு, இப்படியே சொல்லிட்டு தான் போக முடியும் தவிர எக்ஸாக்டாக அவங்களுடைய ஏஜை கண்டுபிடிக்க முடியாது. அதான் அப்படி இருக்க கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. புரியுதா? ரைட். இப்போ உங்களுக்கு ரேஷியோ தெரியும், இவன் 1 மடங்கு, இவன் 3 மடங்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கலாமா? ஆஃப்டர் 10 years the ratio of their ages will be 5:11. 10 வருடங்களுக்கு பிறகு, சரியா, 10 வருடங்களுக்கு பிறகு இவங்க ரேஷியோ வந்து 5:11 இருக்காமா. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டேட்மெண்ட் 1 alone 2 alone வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ இந்த ஏஜஸ் சம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரேஷியோ 1:3 தானே. ஆஃப்டர் 10 yearsனால் +10 போட்டுக்குங்க, இதை வந்து 5 போட்டுக்குங்க, இது 11 போட்டுக்குங்க. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 11 - 15
இவங்க 2 பேத்துக்கு வித்தியாசம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 4:10 அப்படின்னா 2:5, 1:5/2. அப்போ நான் ரேஷியோ என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிட்டா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க என்னால் முடியும். ஸோ இதான் வந்து ஏஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிற ஐடியா கொடுத்துட்டேன். ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கலாம். 5 years ஏஜ், the age of A was 25% of the age. இப்போ 25% என்ன அர்த்தம்? 1/4. அப்போது ரேஷியோ எடுத்துக்கிட்டா ஏபிக்கு 1:4. அப்போ இதுவும் 5 இயர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட்டில் இருக்குது. சரி, அதே மாதிரி ரேஷியோ 1:3ன்னு போட்டு ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏஜஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1லையும் கண்டுபிடிக்கலாம், 2லையும் கண்டுபிடிக்கலாம்னா ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஆப்ஷன் சி, எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 or 2 alone is sufficient to answer the given questions. இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து சி இஸ் தி ரைட் ஆன்சர். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 13. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பியை கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பெரிய நம்பராக தான் இருக்குமாமா, பி வந்து சின்ன நம்பராக இருக்குமா. அதுவும் இல்லாமல் ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கும் அப்படின்னு குழு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே நேராக போய் ஆப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ண தேவையில்லை. அதாவது போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் எது இருக்குதோ அதுதான் ஆன்சராக வரும். புரியுதா? இது மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே எது போத் ஸ்டேட்மெண்ட் எது இருக்குதோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் இ இஸ் தி ரைட்டான. ஸோ எப்படி சார் இது சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படிச்சிருப்போம் இல்லையா. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். எதில்? சிம்பிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் ரெண்டையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணக்கூடியது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லென்த்தியாக ப்ராசஸ் போகும். இங்கே கேட்குறது சஃபிஷியண்ட்டாக நாட் சஃபிஷியண்ட்டாக கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதை வந்து நீங்கள் வந்து இது நம்ம கேட்க போகிறோன்னா கண்டிப்பாக கேட்பான். பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு 3 to 5 கொஷின்ஸ் இருக்குது சொல்லிட்டேன். கேட் மெட்டன்ஸுக்கெலாம் வந்து 20 sums, 15 to 20 sums கேட்பான். 15 to 20 sumஸ்ங்கிறது என்னதுங்க ஹை வெயிட்டேஜ். அதே மாதிரி கிளாட்டு QT எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து 2 to 5 sums கேட்பான். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஒர்க் ஷீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், கமெண்ட் சென்டரில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.